இது என்ன பண்ணிட்டு பாக்ஸ் தூக்கி போயிட்டு பேப்பர் தான். இதுல வந்து இந்த வீட்டுக்கு போ, இங்க இந்த வீட்டுக்கு போ, இந்த லெஃப்ட்ல பாரு, ரைட் சைடுல பாரு, இது மட்டும் தான் எழுதியே போட்டுருக்கு. டீச்சர் வீடுன்னு தெரியாம மாறி வந்துட்டேன் அப்படின்னாங்க. மாறி வந்தவங்க ஏன் இவ்வளவு வேகமா 3 படிக்கிட்டே ஒரே காலையில ஜம்ப் பண்ணிட்டாங்க. வீட்டு வாசல்ல போட்டு போயிருக்கான். கரெக்டா அந்த வீட்டுல பேப்பர் எடுத்துட்டு அந்த வீட்டுல போயிருக்கு. துப்பு கொடுக்குற மாதிரி. கையும் களவுமாக சிக்கிய திருட்டு பாட்டியை பெண் ஒருவர் புரட்டி எடுக்க எத்தனித்த காட்சிகள்தான் இவை. சென்னை மாங்காடு பிள்ளீஸ்வர நகர் பகுதியில் காலை 9 மணி அளவில் கையில் பைபிள் வைத்திருந்த மூதாட்டி ஒருவர் பெண்கள் தனியாக இருக்கும் வீடுகளாக நோட்டமிட்டபடி செல்வதும் வீட்டுக்குள் நுழைவதை வீட்டில் இருக்கும் பெண்கள் பார்த்துவிட்டால் இது டீச்சர் வீடுதானே என்று தான் முகவரி மாறி வந்துவிட்டது போல கூறிவிட்டு வெளியே செல்வதுமாக இருந்துள்ளார். மாடியில் இருந்த ஒரு வீட்டிற்குள் புகுந்து அந்த வீட்டின் பீரோவில் இருந்த தங்க நெக்லஸ் வைக்கப்பட்டிருந்த பாக்ஸை திருடி புடவைக்குள் மறைத்தபடி தப்பிக்க முயன்றார். அப்போது அந்த வீட்டிற்குள் இருந்த பெண் பார்த்து கூச்சலிட்ட நிலையில் மாடியில் இருந்து படிகள் வழியாக எகிரி குதித்து தப்பிக்க முயன்ற மூதாட்டியை விரட்டி பிடித்தனர். டீச்சர் வீடுன்னு தெரியாம மாறி வந்துட்டேன் அப்படின்னாங்க. மாறி வந்தவங்க ஏன் இவ்வளவு வேகமா 3 படிக்கிட்டே ஒரே காலையில ஜம்ப் பண்ணிட்டாங்க. அப்பதான் எனக்கு பயம் வந்துச்சு. இவங்க என்னமோ எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நான் பிடிச்சிட்டேன். பிடிச்சி அவங்ககிட்ட என்னன்னு பார்த்தா கையில் நகை பாக்ஸ், பைபிள் வச்சிருக்கேன் நகை பாக்ஸ் வந்து நான் எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா கையில் வச்சிருந்தாங்க நகை பாக்ஸ் கையில கவரோட போட்டு வச்சிருக்காங்க. சின்ன சின்ன சீட்ல வந்து இந்த இடத்துல எங்க போகணுங்கிறது எழுதி இருக்கு. எல்லாமே எழுதி டைமோட யாரோ நோட் பண்ணிருந்து தெரு ஃபுல்லாவே போயிருக்காங்க. விசாரித்த போது அந்த பெண்ணின் கையில் வைத்திருந்த பைபிளுக்குள் அந்த பகுதியில் உள்ள வீடுகளின் எண்களும் அந்த வீடுகளுக்குள் எங்கு பீரோ உள்ளது என்ற குறிப்புகளும் துண்டு சீட்டில் வைக்கப்பட்டிருந்தது. வீடு புகுந்து திருடிய பாட்டியை சுற்றி வளைத்து குடியிருப்பு வாசிகள் சோதனை செய்த போது ஒரு பெண் ஆத்திரம் தாங்காமல் அவரை அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவசரப்படாது. உடனடியாக பாட்டி மயக்கம் வந்தது போல படுத்துக் கொண்டார். சாலையில் விழுந்து பாட்டி ஆக்டிங் கொடுத்த போது அந்த பாட்டியின் ஜாக்கெட்டுக்குள் மறைத்து வைத்திருந்த சில்லறை காசுகள் வெளியே கொட்டியது. இது எங்கிருந்து எடுத்தது என்று விசாரித்த போது அருகில் உள்ள மற்றொரு வீட்டின் பீரோவில் இருந்த உண்டியலை எடுத்தது தெரிய வந்தது. உண்டியலை கையில் வைத்திருந்தால் சிக்கிக்கொள்வோம் என்று அந்த திருட்டு பாட்டி பணத்தையும் சில்லறை காசுகளையும் ஜாக்கெட்டிற்குள் மறைத்து வைத்திருந்ததாக தெரிவித்த அந்த வீட்டு பெண் தனது உண்டியல் பணத்தை பாட்டியிடம் இருந்து கைப்பற்றினார். தொடர்ந்து அந்த பெண்ணை ஆட்டோவில் வந்த மர்ம ஆசாமி இறக்கிவிட்டு சென்றதாக தெரிவித்த அந்த பகுதி மக்கள் ஒவ்வொரு வீட்டையும் நோட்டமிட்டு தெளிவாக குறித்து கொடுத்து திருட்டு பாட்டியை அனுப்பி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். பேப்பர் தான். இதுல வந்து இந்த வீட்டுக்கு போ, இங்க இந்த வீட்டுக்கு போ, இந்த லெஃப்ட்ல பாரு, ரைட் சைடுல பாரு, இது மட்டும் தான் எழுதியே போட்டிருக்கு. அந்த எல்லா பிட் பேப்பரும் எடுத்து நாங்கள் ஸ்டேஷன்ல இப்போ போலீஸ் ஒப்படைச்சிருக்கோம். ஒரு 4-5 ஆட்டோ சுற்றி இருக்கு. 4-5 ஆட்டோ சுற்றி இருக்குங்க. எல்லாருமே சொல்றாங்க 100 நிறைய ஆட்டோ சுற்றி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேப்பரை வீட்டு வாசலில் போட்டு போயிருக்காங்க. கரெக்டாக அந்த வீட்டில் பேப்பர் எடுத்துட்டு அந்த வீட்டுல போயிருக்கு. துப்பு கொடுக்குற மாதிரி தான். அப்படிதான் எல்லாமே சொல்றாங்களே பார்த்தவங்க எல்லாருமே. திருட்டு பாட்டியை ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர்.